உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில் ஆழி தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தியாகராஜ சுவாமியின் ஆழித்தேர் மற்றும் அம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்கள் கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் தேரழகு என்ற சிறப்பை பெற்ற தியாகராஜ சுவாமி எழுந்தருளும் இந்த ஆழித்தேர் ஆசியாவிலேயே 2வது பெரிய தேர் என பெயர் பெற்றது. 96 அடி உயரத்தில் 300 டன் எடையுடன் பிரம்மாண்டமாக உள்ள இந்த தேரின் பீடம் மட்டுமே 33 அடி உயரம் கொண்டது. அதற்கு மேல் 66 அடி உயரம் கொண்ட தேரில் 300க்கும் மேற்பட்ட பனை வாரைகளும் ஆயிரக்கணக்கான மூங்கில்களையும் கொண்டு தேர் கட்டப்பட்டுள்ளது. தேவாதி தேவனே, ஸ்ரீ மகாதேவனே. தேரின் பீடத்தை சுற்றிலும் செதுக்கப்பட்டுள்ள 400க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் காண்போரை கவர்கின்றன. லயம் நிறைந்தோனே, ஓம் நம சிவாய. மேலும் தேரின் எண்கோண வடிவிற்கு ஏற்றபடி பக்கத்திற்கு 8 பட்டைகள் வீதம் தேரின் 4 பக்கங்களுக்கும் 32 பட்டைகள் கொண்ட பிரம்மாண்டமான வண்ண சீலைகள் போர்த்தப்பட்டு ஆழித்தேர் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. கைலையின் நாதா அர்த்தநாரீசா கங்காதரனே வைதீஸ்வரனே ஹரஹர சங்கரா. அலங்கார வளைவு, பக்கவாட்டு தட்டிகள், பிரம்மாண்டமான 4 குதிரைகள் வண்ண காகிதங்கள் கொண்டு புதுப்பிக்கப்பட்டு தயாராக உள்ளன. ஸ்ரீ மகாதேவனே, ஓம் நம சிவாயனே. இதேபோன்று மற்ற தேர்கள் கட்டும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த 5 தேர்களுக்கான முட்டுக்கட்டை தயார் செய்யும் பணிகள், ஆழித்தேரில் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தும் பணியும், இரும்பு வடங்களில் கயிறு சுற்றும் வேலையும், தேர்களை ஸ்ப்ரே மூலம் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்யும் பணியும் நடைபெற்று வருகின்றன. வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த ஆழி தேரோட்டத்தை காண ஆண்டுதோறும் தமிழகம், இந்தியா தாண்டியும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஆழி தேரோட்டத்தையொட்டி திருவாரூர் நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. தேரோடும் 4 வீதிகளிலும் தேர் அசைந்து ஆடி திரும்பும் அழகை காண கண்கள் கோடி வேண்டும் என்பார்கள். ஆழித்தேர் வடம் பிடித்தால் கைலாயத்திலும் வைகுண்டத்திலும் இடம் பிடிக்கலாம் என்பது ஐதீகம். நாமும் இந்த திருவாரூர் தேரழகை கண்டு தரிசித்து வருவோம், வாருங்கள். மகாதேவனே, ஓம் நம சிவாயனே. பாதாதி கேசம் லயம் நிறைந்தோனே, ஓம் நம சிவாயனே.